இதான் நம்ம ஃபேக்டரி. இதுக்குள்ள யாரும் சீக்கிரம் உள்ள வரவும் முடியாது, வெளிய போக முடியாது. அப்ப நம்ம வந்திருக்கோமே, அதான் நம்ம டேலண்ட். இவ்வளவு பெரிய ஃபேக்டரி யார் நிர்வாகம் பண்றது? எங்க அப்பா. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? கிட்டத்தட்ட 10,000 பேர். மெயின் கேட் வழியா வந்திருந்தா எத்தனை பேர் ஒரு கும்பிட போட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கியே. எனக்கு முதலாளியா இருக்க பிடிக்காது, தொழிலாளிகளோட தொழிலாளியா இருக்கத்தான் பிடிக்கும். ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டை கொடுத்துருங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டையும் கூட ஐயா. உங்க கார்டை முடிச்சு கேட்டுக்கிறீங்க, எங்க ரேஷன் கார்டை வாங்க ஐயா. வேண்டாம் கர்ணா, வேண்டாம். நீ இன்னும் பெர்மனன்ட் ஆகல. இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்யற ஒரு கூலியார் தான். அவங்கள சிரிக்க வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அதனால என் வேலையை போனாலும் பரவாயில்ல. ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். சபாஷ். டென்ஷனே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள போறேங்கறியே. இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். Great. இவன் கிட்ட எப்படியாவது பேசி இவன் கையை பிடிச்சி இந்த சிட்டி ரவுண்ட் வந்தா போதும். உன் கம்பெனியில வேலை செய்யற சாதாரண கூலி இவன் கையை பிடிச்சிட்டு ரவுண்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா இவன் கையை உன்னால பிடிக்கவே முடியாது. நான் எந்த விஷயத்திலையும் தோத்ததில்லை. இது ஒரு சின்ன விஷயம். சரி வாங்க போலாம். தொழிலாளர்களோட ரேஷன் கார்டு கூட அண்ணா என்கிட்ட இல்லைண்ணே. வேற யார்ட்ட இருக்கு? யூனியன் லீடர் கிட்ட இருக்கு. யூனியன் லீடர் கிட்டயா? கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டிய யூனியன் லீடர் தொழிலாளி கிட்ட கொள்ளடிக்கிறானா? அண்ணே காட்டி கொடுத்துறாதண்ணே. நானே காடை வாங்கி கொடுத்துறேன். என்னடா தலையை சொல்லிடுற? தீபாவளி வரப்போதுங்க. தொழிலாளிங்க போனஸ் பிரச்சனையை கிளப்புறாங்க. என்ன செய்ய சொல்ற? நம்ம ஊர்ல ஒரு ஏக்கர் நிலம் சீப்பா வருதுங்க. ஐயா மட்டும் மனசு வச்சீங்கன்னா போனஸ் பிரச்சனையை முடிச்சிடலாம். உன்ன மாதிரி உண்மையான யூனியன் லீடர் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி முதலாளிகளுக்கு கஷ்டமே கிடையாது. முதல்ல போனஸ் பிரச்சனை முடி, இடத்த நான் முடி. சரி ஆரம்பிச்சிட்டம்பா. போனஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டேன்.
கலக்கி இருக்க. நீ எல்லாம் ஒரு யூனியன் லீடர். அசையாத, அசைஞ்சா சுட்டுடுவேன். திரும்பி பக்கம் வண்டி ஓட்டிட்டு போ. யாருனே? எங்க அப்பா குரல் மாதிரி இருக்கு. துப்பாக்கி வச்சுக்கிட்டு பணம் பறிக்க வரவங்க அவங்க பேரையும் அட்ரஸையுமா சொல்லிட்டு இருப்பாங்க. முட்டாள். நீ இப்ப என்ன வேணும் உனக்கு? போனஸ். போனஸா? யா, யாருக்கு? தொழிலாளிங்களுக்கு. எந்த தொழிலாளிகளுக்கு? அதான் நம்ம வீட்ல வேலை பாக்குறாங்களே அந்த தொழிலாளிங்களுக்கு. அவங்களுக்கு போனஸ் கேட்க நீ யாரு? அவங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து வீட்லயே ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூனியனுக்கு நான் தான் தலைவி. ஐயா, எனக்கு வயசாகிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டியதுதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல, பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி, வா ராஜா. பெரியசாமி, ஐயா கூப்பிடுறாரு. வா ராஜா, வா. இவன் தாயா என் புள்ள. வணக்கம். என்னய்யா உன் மாமன் ஒன்ன மாதிரி இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரி இருப்பான்? மூஞ்சி ஒன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் ஒன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். இனிமே அவருக்கு எல்லாமே நீதான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும். அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வையா இருக்கணும். அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும். அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும். அவர் வாய் கொப்பளிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும். அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரிசா இருக்கிறேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ. நீ நான் வெளியே போறேன். ஐயா வணக்கம். இங்க எங்கடா வந்த? உங்க புள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன் ஒப்படைச்சேன். ஏண்டா டேய், ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறதை விட ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்கிறாங்களே டீ, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் உன் பையன் அடிக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனுக்கு கேட்டேன். உங்க கேண்டீனை கேட்கவே இல்லைங்க. ஐயோ, உன்னை தப்பா நான் புரிஞ்சுட்டேன். சரி, வருத்தப்படாத. என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேலை உன் புள்ளைக்கே தர சொல்றேன். சரிங்க. என்ன சரி. இங்க எல்லாம் வரக்கூடாது, நாய் கடிச்சு வச்சிருக்கேன். துளசி, துளசி, துளசி. பயந்துட்டியா? வெளியில தான் எங்க அண்ணன் பெரிய சிங்கம். இந்த தங்கச்சி முன்னாடி கோழ. இவ்வளவு மேல இருந்து கீழே குதிச்சு கை கால் அடிபட்டு சொல்லிக்கிச்சா? அப்புறம் இந்த அண்ணனுக்கு சோறு தண்ணி கிடையாது, பட்னி தான். என் காலு குணம் வர வரைக்கும் பட்டு கிடப்பியா? இந்த உடம்புல மூச்சு மட்டும் தான் இருக்கு, உயிரெல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. கவலையே படாத என்ன, 90 வயசு வரைக்கும் கெட்டியா புடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கை காட்டு, கை காட்டு. ஓ, ஜோசியெல்லாம் கூட பாப்பியா? இன்னைக்கு காலையில தான் உன்னோட எதிர்கால அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்ச? அண்ணே, உனக்கு சூப்பர் டைம் அண்ணே. எனக்குள்ள உனக்கும் தான். நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தான். அத்தனை பேர் என்ன? அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி இவங்க என்ன இருக்காங்க? எல்லாரும் மொத்தமா எங்க அண்ணன் உருவத்துல இருக்காங்க. இந்த சென்டிமெண்ட்ல அப்புறம் வச்சுக்க, முதல்ல ஜோசியத்தை சொல்லு. ஜோசியத்தை காட்டு. அநேகமா ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணுதான் உனக்கு மனைவியா வரப்போறான்னு ஒரு ரேகை சொல்லுது. கோடீஸ்வரியா? அவளை கட்டி நான் என்ன பண்றது? ம். என் வசதிக்கு தகுந்த ஒருத்தையா தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர என் தகுதிக்கு மீறின எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். Well said, Mr. Karnan. Very well said. தேங்க்யூ. How about யாரு? வீட்டுக்காரி? யாரு? Hi. வீட்டுக்காரி coming. வீட்டுக்காரியா? ஐயோ. என்னடா அது, ஒருத்தரையும் காணா? இப்பதான் பேச்சு குரல் கேட்டுச்சு. அதுக்குள்ளேயும் வீட்டை திறந்து போட்டு எங்க போனாங்க? அது சரி, திருடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே. ஏன் இல்ல, இந்த பாத்திரம் எல்லாம் இல்லையா? ஏய், கை மட்டும் வெளியில வருது, ஆளை காணா. திருட்டு கழுதைங்களா? ஏண்டி, அண்ணன் தங்கச்சிமா சேர்ந்துக்கிட்டு வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டா இருக்கீங்க? எங்க அண்ணன்? அவரு வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்காரா? நாளையில இருந்து உங்க அண்ணன் வெளியில போகும்போது அவர் கால் 2 எடுத்துட்டு போச்சு, பீரோவுக்கு கீழே வச்சுட்டு போயிட்டாரு. டேய், வா வெளியே வாடா. அது வாடகை படத்தை உள்ள எங்க வச்சுட்டேன், அது எங்க இருந்தா தேடிட்டு இருக்கேன். ஏண்டா, 3 மாசம் வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இல்ல நான் சொல்றேன். இந்த 10 நாள்ல எனக்கு வாடகை வரல,
இந்த வீட்டுல உங்களுக்கு பதிலா இன்னொருத்தரை குடி வச்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என் வேலை மட்டும் பர்மனன்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துறேன். உன் வேலை பர்மனன்ட் ஆகணும்னு தான் அம்மன் கோயில்ல போய் குங்குமாபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். குங்கும அபிஷேகமா? ஆமா, முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு குங்குமாபிஷேகம் பண்ணா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். அதனாலதான் வேண்டிக்கிட்டு வந்தேன். ஆமா, ஆ? தாய் இல்லாத எங்களுக்கு ஆ. நீங்க தானே தாயா இருக்கீங்க. ஆமாப்பா, இந்தப்பா சக்கரை பொங்கல் கோயில்ல கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. கோயில்ல கொடுத்த எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டீங்களே. உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு. ரொம்ப இமோஷனல் ஆயிடாதே. இந்த அம்மாக்கு சுகர், சக்கரை வியாதி. அதான் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தள்ளிட்டாங்க. யார பாத்து பெக்கருங்கிற? மகனே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியாப்பா? உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீனை நமக்கு சொந்தமா வைக்கணுமா, இல்ல தினமும் கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா. நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எக்காரத்தை கொண்டு அந்த பெரிய சாமி நீ அடிவாங்க கூடாது. அதையே என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னுச்சாமி அவன் தாத்தா வேலுசாமிட்ட அடி வாங்கினானோ, அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தியோப்பா. சரிப்பா.